Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna anzalnahu fi lailatul qadr wa ma adraka ma lailatul qadr. Lailatul qadri khairum min alfi shahr. Sadaqallahul aliyyul azim. Wa qala nabiyuna sallallahu alaihi wasallam, idza jaa lailatul qadr quli Allahumma innaka afuwun tuhibbul afwa fa'fu anni. அவு கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் ஸலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய, மேலும் இனிமேலும் வரக்கூடிய, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய ஒரு ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் நாமெல்லாம் 18 நோன்புகளை நிறைவேற்றிவிட்டு 19வது நோன்பாகிய இந்த நோன்பில் கடைசி 10 நாட்களை எதிர்பார்த்தவர்களாக, லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக, இஅ்திகாஃபுடைய நாட்களை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நாளில் நாம் கடைசி ரமலானுடைய கடைசி 10 தினங்களை பற்றியும், மேலும் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றியும், மேலும் இஅ்திகாஃப் சம்பந்தமாகவும் சில விஷயங்களை நாம் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வோம். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் சொல்வான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபி லைலத்துல் கத்ர். நபியே, நான் இந்த குர்ஆன் ஷரீஃபை லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கி வைத்தோம். லைலத்துல் கத்ருடைய இரவில், லைலத்துல் கத்ர் அப்படின்னு என்ன அர்த்தம்? சங்கையான இரவு, மதிப்பான இரவு. கத்ர் என்பதற்கு சங்கையானது, மதிப்பானது, மிகவும் அற்புதமானது என்பதாக பொருள். அப்போ அற்புதமான சங்கையான அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே நாம் இந்த குர்ஆன் ஷரீஃபை இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுது அல்லாஹ் உலகை படைக்க நாடினானோ, உலகை படைப்பதற்கு முன்னாடியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பலகையில் நம்மளுடைய எல்லா விவரங்களையும் எழுதி வைத்து விட்டான். அதாவது பேனாவை படைத்தான். பேனாவை படைத்ததற்கு பிறகு அந்த பேனா எழுதுவதற்கு ஒரு ஏட்டை படைத்தான். அதுக்கு லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்பதாக பெயர், பாதுகாக்கப்பட்ட பலகை என்பதாக பெயர். அந்த பேனாவை எழுது என்பதாக அல்லாஹ் சொன்னான். அந்த பேனா எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருச்சு. அன்பு தாய்மார்களே, எல்லாத்தையும், அதில் குர்ஆன் ஷரீஃபையும் அந்த பேனா எழுதியது. குர்ஆன் ஷரீஃபினுடைய விவரங்கள், குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆயத்துக்கள், இதையும் அந்த பேனா எழுதியது. அப்போ பேனா எழுதி முடித்து விட்ட, உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டு விட்ட, படைக்கப்பட்டு விட்ட இந்த குர்ஆன் ஷரீஃப், நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆன் ஷரீஃபை ஒரு முழுமையாக என்ன செஞ்சான்? முதல் ரமலானில் அல்லாஹ் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த முதல் ரமலானுடைய அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் என்ன செஞ்சான்? நம்மளுடைய வானத்துக்கு, அதாவது பூமிக்கு மேலே தெரியக்கூடிய இந்த வானத்தின் பக்கம், இப்போ நமக்கு ஹதீஸில் சொல்லுவாங்க, பைத்துல் இஸ்ஸா, எப்படி 7 வானத்துக்கு மேலே பைத்துல் மாமூர் இருக்கிறதோ, இதே மாதிரி முதல் வானத்துக்கு மேலே பைத்துல் இஸ்ஸா அப்படிங்கிற ஒரு வீடு இருக்கிறது, ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்னமா? பைத்துல் இஸ்ஸா, கண்ணியமான வீடு என்பதாக பெயர். அப்போ அந்த கண்ணியமான வீடு என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவன்னைக்கு குர்ஆன் ஷரீஃப் முழுவதுமே இறக்கி வைத்து விட்டார்.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்ததிலிருந்து கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குர்ஆன் ஷரீஃபை சஹாபாக்களுடைய இந்த உம்மத்துடைய தேவைக்கு தகுந்தது மாதிரி ஒரு ஆயத்து 2 ஆயத்தாக இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆயத்துகளாக என்ன செஞ்சான், தேவைக்கு தகுந்தது மாதிரி அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கி வச்சான். அப்போ ஒரே இரவில் இறக்கி வைக்கப்பட்ட அந்த இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்ன, அல்லாஹ்வே கேட்கிறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு என்ன என்பதை உங்களுக்கு நான் அறிவித்து காட்டட்டுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த லைலத்துல் கத்ர் அந்த இரவு இருக்கிறதே, இது 1000 மாதங்களை விட சிறந்தது. கிட்டத்தட்ட 1000 மாதங்கள், 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதாக அல்லாஹ் தனது திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகிறார். லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு சிறப்புகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு 7 விதமான சிறப்புகளை அல்லாஹுடைய ஆயத் இன்னும் ஹதீஸில் இருந்து நமக்கெல்லாம் எழுதி காட்டுவாங்க. இந்த சூறாவில் அல்லாஹ் ஒரு 5 விதமான சிறப்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு 5 விதமான சிறப்புகளை சொல்லி காட்டுகிறான். அப்போ லைலத்துல் கத்ருடைய இரவு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, 7 சிறப்புகளை கொண்டது. அந்த 7 சிறப்புகளில் 5 சிறப்பை அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி சொல்லக்கூடிய அந்த சூறாவில் சொல்லிவிட்டான். அந்த 7ல் 1வது என்ன அப்படின்னு சொன்னால் நஸல ஃபீஹல் குர்ஆன், நிச்சயமாக இந்த இரவில் குர்ஆன் ஷரீஃப் இறங்கியது, குர்ஆன் ஷரீஃப் இறங்கியது. 2வது லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது இது 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நமக்கு முன்னாடி இருந்த உம்மத்துகள் எல்லாம் 1000 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க, 800 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க, 400 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. நமக்கு ஏன் 60க்கும் 70க்கும் இடையில் அல்லாஹ் நமது வயசை சுருக்கி விட்டார்? நமக்கும் அதிகமான வயசு கொடுக்கப்பட்டு இருந்தால் 1000 வருஷம் நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டால் எத்தனை லைலத்துல் கத்ரை நாம் அடைந்து கொண்டு இருப்போம். லைலத்துல் கத்ர் நமக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நிச்சயமாக எத்தனை அமல்கள் நம்ம அதிகமாக செய்வோம், எத்தனை அமல்களில் நம்ம ஈடுபடலாம். எனவே யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு வயசு குறைக்கப்பட்டு விட்டது, அவங்க மாதிரி எங்களால் அதிகமான வயசு அல்லாஹ்வை நினைக்க முடியலையே, இபாதத் செய்ய முடியலையே என்று சஹாபாக்கள் சில விஷயங்களை கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போதான் அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். ஏன் உங்கள் உம்மத்துக்கு வருஷம் வருஷம் லைலத்துல் கத்ருடைய இரவு வரும். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எவ்வளவு பாக்கியமானது தெரியுமா, எவ்வளவு பாக்கியமானது தெரியுமா? கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது, 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் கிட்டத்தட்ட அது எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். அன்பு தாய்மார்களே, அப்போ 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒவ்வொரு வருஷமும் 1000 மாதங்கள் என்றால் எத்தனை வருஷம் நாம் வாழ்கிறோமோ அத்தனை வருஷமும் இந்த ரமலானில் கடைசி 10 நாட்களை நாம் வீணடிக்காமல் முழுமையாக நம்ம வணக்கங்களில் ஈடுபடும் போது நிறைய வருஷங்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ஈடுபட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். அன்பு தாய்மார்களே, அப்போ ரமலானில் லைலத்துல் கத்ருடைய இரவுடைய பாக்கியம் என்பது அது ஒரு சிறப்பான ஒரு பாக்கியம். அப்போ 1வது குர்ஆன் ஷரீஃப் இறங்கியது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் சிறப்புகளில் முதன்மையானது. 2வது இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 3வது இந்த இரவுக்கு அல்லாஹ் சொல்வான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய இரவில் இந்த குர்ஆன் ஷரீஃபை இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்வான். அன்பு தாய்மார்களே, அப்போ பரக்கத்து பொருந்திய இரவு என்பதற்கு சில விளக்கங்கள் கூறினாலும் அது லைலத்துல் கத்ருடைய இரவு தான் என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்வாங்க. அப்போ பரக்கத்தான இரவு என்பதாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். பரக்கத்தான இரவுல, மிகவும் பரக்கத்து நிறைந்த இரவுல நம்ம இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல குர்ஆன் ஷரீஃபை இறக்கி வைத்தோம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் தனது குர்ஆன் ஷரீஃபில். அப்போ இது பரக்கத்தான இரவு. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு மிகவும் பரக்கத்து பெற்றது, பரக்கத்தான இரவு என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 4வதாக நிச்சயமாக அல்லாஹ் சொல்வான், தனஸ்ஸலல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். இந்த இரவுல மலக்குமார்கள் எல்லாம் பூமிக்கு வருகிறார். வர்ரூஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, பூமிக்கு வருகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தலைமையில் மலக்குமார்களுடைய ஒரு கூட்டம் இந்த பூமிக்கு வருகிறது. மின் குல்லி அம்ர், ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் அவங்க கொண்டு வர்றாங்க பூமிக்கு. ஒவ்வொரு விஷயத்திலும் பரக்கத்தை கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு அதாவது யாரெல்லாம் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல வணக்கங்களில் ஈடுபடுறாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான்.
ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். அந்த பரக்கத்தை வேண்டி மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அன்பு தாய்மார்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல மலக்குமார்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, நம்மள்கிட்ட வர்றாங்க, நம்ம ஊருக்கு வர்றாங்க, நம்ம வீதிக்கு வர்றாங்க. யாரெல்லாம் நம்ம தொழுகிறோமோ, இறைவனை திக்ரு செய்கிறோமோ, அல்லாஹை வணங்கி கொண்டு இருக்கிறோமோ எல்லோருக்காக வேண்டியும் அவங்க மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம்! நிச்சயமாக. அப்போ முதலாவது குர்ஆன் ஷரீஃப் இறங்கியது, ரெண்டாவது 1000 மாதங்களை விட சிறந்த இந்த லைலத்துல் கத்ர், மூணாவது இந்த லைலத்துல் கத்ர் பரக்கத்தான ஒரு இரவு, நாலாவது இந்த இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தலைமையில் மலக்குமார்கள் வர்றாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவாங்க, யாரெல்லாம் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல தொழுகிறாங்களோ, பயான் கேட்பதில் ஈடுபடுறாங்களோ, அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாங்களோ, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறாங்களோ, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்க, துஆ செய்வதோடு அவங்களுக்கு முசாஃபஹா கை கொடுக்குறாங்களாம் அந்த மலக்குமார்கள். அன்பு தாய்மார்களே, மலக்குமார்கள் கை கொடுக்குறாங்க, முசாஃபஹா செய்கிறாங்க. மலக்குமார்கள் கை கொடுப்பதனுடைய ஒரு அறிகுறி என்ன? நம்ம உடம்பெல்லாம் சிலிர்க்கும், நம்ம உடம்பெல்லாம் மேய்ச்சில் இருக்கும், நம்ம உடம்புல உள்ள ஒரு உணர்வு நிச்சயமாக தூண்டப்படும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த இரவுல நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த இரவுல வீண் பேச்சு பேசாமல், வீணான காரியங்களில் ஈடுபடாமல் நம்ம என்ன செய்யணும்? வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உட்கார்ந்த நிலையில், படுத்த நிலையில், நின்ற நிலையில் யாரெல்லாம் வணக்கங்களில் ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கை கொடுத்து துஆ செய்கிறாங்கன்னா வந்த மலக்குமார்கள். அப்போ மலக்குமார்கள் வரக்கூடிய இரவு தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. அஞ்சாவது அல்லாஹ் சொல்வான், சலாம். இந்த இரவு இருக்கிறது நிம்மதியான, மிகவும் நிம்மதியான ஒரு இரவு. ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அது ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும், ஃபஜ்ருடைய பாங்கு வரைக்கும் இந்த நிம்மதி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இரவு பூராவுமே நிம்மதியான ஒரு சூழ்நிலை, மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு இரவு. அந்த இரவுல அல்லாஹ் சலாம்னு சொல்லக்கூடிய அவருடைய தனிப்பட்ட ஒரு நிம்மதி அல்லாஹ் தருகிறார். யாரெல்லாம் இந்த இரவுல அழுது புலம்பி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு கண்டிப்பாக துஆக்கள் செய்வதில், திக்ரு செய்கிறதில், குர்ஆன் ஓதுறதில், ஏன் வணக்கங்கள் நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுவதில் யாரெல்லாம் ஈடுபடுறோமோ நமக்கு அந்த இரவுல சலாம்னு சொல்லக்கூடிய நிம்மதி கிடைக்கும் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ இந்த 5 சிறப்புகளையும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான். அன்பு தாய்மார்களே, 6வது சிறப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, யூஃபரு லிமன் கான ஈமானன் வ இஹ்திசாபன். யூஃபரு மன்னிப்பு வழங்கப்படும் இந்த இரவுல, லிமன் காம ஈமானன் வ இஹ்திசாபன், யாரெல்லாம் நிச்சயமாக ஈமானோடும் இஹ்திசாப் இஹ்லாஸோடும் மன தூய்மையோடும் உறுதியான நம்பிக்கையோடும் மேலும் மன தூய்மையோடும் மனசில் எந்த விதமான கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் கெட்ட விஷயங்களில் ஈடுபடாமல் யார் இந்த இரவுல மனுசாம ரமலான ஈமான வைஹத்தி சாபன் ஊஃபிர் அலஹு மாகத்தம மிதம்பி, ரமலானில் யார் நோன்பு வச்சாங்களோ பகலில் நோன்பு வச்சவங்களுக்கு ஈமானோடும் இஹ்திசாபோடும் ஈமானோடும் நன்மையை நாடியும் இஹ்லாஸான அடிப்படையில் யார் நோன்பு வச்சாங்களோ அவங்களுடைய முன்மின் பாவங்கள் மன்னிக்கப்படும். மேலும் சொன்னாங்க, வமன் காம லைலத்துல் கத்ர் ஈமான் வ இஹ்திசாபன், யார் லைலத்துல் கத்ருடைய இரவுல ஈமானோடும் இஹ்திசாப் மேலும் நன்மையை நாடியும் இஹ்லாஸான அடிப்படையில் யார் இரவு பூரா விழித்திருந்து வணங்குவாங்களோ உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறார். அப்போ லைலத்துல் கத்ருடைய இரவுனுடைய 6வது சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அந்த இரவுல நாம் தொழுவதினால், அந்த இரவுல நாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்வதினால், திக்ர் செய்வதினால் நமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறார். அப்போ 6வது சிறப்பு என்னம்மா? பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். 7வது சிறப்பு உனுசில ஃபி ஷைனியா சூரத்தன், அதாவது அந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் விஷயமாக அல்லாஹ் ஒரு தனிப்பட்ட சூறாவை இறக்கி வைத்தான். துத்துலா இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் அது ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கியாமத்து நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுனுடைய பாக்கியம் கியாமத்து நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா என்னமா அர்த்தம்? ஒரு ரமலானில் நம்ம கடைசி 10 நாட்களில் விடாமல் இரவு நேரங்களில் தொழுது வணங்கி அந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை நம்ம அடைஞ்சுக்கிட்டா
மௌத்துக்கு பின்னாடியும் நமக்கு நன்மை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் அந்த நன்மை நமக்கு எழுதிக்கிட்டே இருப்பான் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். அன்பு தாய்மார்களே, அப்போ 7 விதமான சிறப்புகள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு இருக்குது. இந்த சிறப்புகளை அடைவதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நோன்பு முடிஞ்சிருச்சுன்னா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 20வது நோன்பு. அந்த 20 நோன்பு முடிஞ்சிருச்சுன்னா என்ன செய்வாங்க? இஅ்திகாஃப் இருப்பாங்க. இஅ்திகாஃப் இருந்து இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லுவாங்க, கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரி அவாகிரி மின் ரமலான். ரமலானில் கடைசி 10 நாட்களில் இவ்வளவு பாடுபட்டு வணக்கங்கள் செய்வாங்க, முயற்சி செய்வாங்க. மாலா யஜ்தஹிது ஃபி கைரிஹா, மற்ற இரவுகளில் வணங்கின வணக்கங்களை விட அதிகமான வணக்கங்களில் ஈடுபடுவாங்க. இத்தனை ரக்காத்தின் கணக்கெல்லாம் இல்லை, தொழுதுகிட்டே இருப்பாங்க, அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க இந்த இரவை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக. ஹைசு கான இஅ்திகாஃபு ஃபீஹா வயதஹர்ரா லைலத்துல் கத்ர். நிச்சயமாக அந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்காகவே பள்ளிவாசலில் தங்கி விடுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்கு போனால் ஏதாவது பேச வேண்டியது வரும், வீட்டுக்கு போனால் தூங்க வேண்டியது வரும், வீட்டுக்கு போனால் ஏதாவது வேலைகளில் ஈடுபட்டுருவோம் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாட்களில் பள்ளிவாசலில் வந்து இஅ்திகாஃப் இருந்துருவாங்க. அப்போ இஅ்திகாஃப் இருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும், லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் பெற்றுக்கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 நாட்களை அதாவது லைலத்துல் கத்ருக்காக ஒதுக்கிடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூறி காட்டுகிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா தஹலல் ஆஷுரு, கடைசி 10 நாட்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் அஹியல் லைல, இரவு பூரா ஹயாத் ஆக்கிடுவாங்க. கடைசி 10 நாட்களில் எல்லா இரவும் அந்த 20 முடிஞ்சு 21 ஆரம்பித்ததிலிருந்து எல்லா நாட்களுடைய இரவையும் ஹயாத் ஆக்கிடுவாங்க. ஹயாத் ஆக்கிடுவாங்கன்னு என்ன அர்த்தமா? விழிச்சிருந்து வணங்குவாங்க, கண் விழிச்சே இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க. தூங்கணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரமாக இருக்கலாம், ஆனால் அஹியல் லைல இரவு பூரா ஹயாத் ஆக்கிடுவாங்க. வாயுகல அஹ்லஹு, தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தன் மனைவிமார்களை எழுப்பி விடுவாங்க. ஏன் இந்த கடைசி 10 நாட்களில் தூங்குறீங்க? எந்திரிச்சு தொழுங்க, துவா செய்யுங்க. அப்போ தானும் தொழுவாங்க, தன்னுடைய குடும்பத்தினரையும் எழுப்பி விடுவாங்க. வஷத்த மிஸரஹு, தன்னுடைய வேஷ்டியை தன் கையிலேயே இறுக்கமாக கட்டிக்கிடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி ஒரு விவசாயி வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு விவசாயத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் ஈடுபடுவாரோ அது போன்று தான் வேஷ்டியை இறுக்கமாக கட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க? கண்டிப்பாக வணக்கங்களில் ஈடுபடுவாங்க. வஜத்த, மேலும் முயற்சி செய்வாங்க, அதாவது அதிகமாக அமல் செய்வாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அந்த கடைசி 10 நாட்களில் இவ்வளவு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நாமளும் இந்த கடைசி 10 நாட்களை, வரக்கூடிய இந்த கடைசி 10 நாட்களை நாம் அல்லாஹ்வுக்காக ஈமானோட மேலும் இஹ்லாஸோட இந்த 10 நாட்களில் பகலிலையும் இரவுலையும் எந்த தப்பும் செய்யாமல், எந்த தவறும் செய்யாமல், எந்த விதமான பாவங்களிலும் ஈடுபட்டாமல் முழுமையாக வணக்கத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய பேரருளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அன்பு தாய்மார்களே, இந்த 19 நாட்கள், இன்னையோட 19 நாட்கள், நாளைக்கு 20 நாள் வந்துடும். இந்த 20 நாட்கள் நம்முடைய அமல்கள் எப்படி இருந்துச்சு? நாம் என்ன அமல் செஞ்சோம்? எப்படி அல்லாஹ்வை நெருங்கினோம்? எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இந்த 10 நாட்கள் என்பது, கடைசி 10 நாட்கள் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. அதாவது முதல் 10ல் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கேட்டோம், 2வது 10ல் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேட்டோம். இந்த 3வது 10 என்பது இத்துக்கும் மினன் நார், நரகிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்து நமக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடிய 10 நாட்கள் தான் இந்த 3வது 10. எனவே அன்பு தாய்மார்களே, இந்த 3வது 10 என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, தஹர்ரு லைலத்துல் கத்ர். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வீடும் பள்ளிவாசலும் ஒன்று தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடும் பள்ளிவாசலும் ஒன்று தான். வீட்டிலிருந்து வெளியில் வந்தாங்கன்னா பள்ளிவாசல், அதாவது பள்ளிவாசலுக்குள்ளேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரமலான் மாதத்தில் ஒரு நாள் சொன்னாங்க, நான் லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவு என்பதை சொல்வதற்காக வந்தேன். அப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேர் சண்டை ஓடுவதை என் கண்களால் பார்த்தேன். சண்டை ஓடுவதை நான் பார்த்ததினால், கண்களால் பார்த்ததினால்
அது எந்த இரவு என்று குறிப்பிட்டு சொல்ல வந்த எனக்கு எந்த இரவு என்று அல்லாஹ் சொன்னான் என்பது எனக்கு மறந்து போய்விட்டது. நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, சண்டை போட்டதுனால அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவு என்ற குறிப்பு நீக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக ரமலானில் எப்போ அந்த இரவு வரும், ரமலான் மாதத்தில் எந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு, 21வது இரவா, 22வது இரவா, 23வது இரவா, எந்த இரவு என்பதாக நான் குறிப்பிட்டு சொல்ல வந்தேன். ஆனாலும் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டதை நான் பார்த்ததினால் லைலத்துல் கத்ருடைய குறிப்பு நீக்கப்பட்டு விட்டது. அன்பு தாய்மார்களே, எத்தனை தடவை நாம் சண்டை போடுறோம், சண்டை போடுறதை பார்க்கிறோம். பிறர் சண்டை போடுவதை பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில் உள்ள பரக்கத்து நீங்கி விடுகிறது. நம்ம வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய பரக்கத்து நம்மை விட்டு ஒதுங்கி விடுகிறது பிறர் சண்டை போடுவதை பார்த்தால். ஆனால் நாம் சண்டை போட்டுக்கொண்டால், நமது குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கொண்டால், நமது தெருவில் சண்டை போட்டால், நமது ஊர் மக்கள்கிட்ட சண்டை போட்டால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு நமக்கு கேவலமான தன்மையை ஏற்படுத்திவிடும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் அளித்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கடைசி காலம் கியாமத் நாளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? 2 பேர் சண்டை போடுவாங்க, சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க. அப்புறமா யோசிப்பாங்க, ஏன் சண்டை போட்டோம், எதுக்காக சண்டை போட்டோம், ஏன் சண்டை போட்டோம், எதுக்காக சண்டை போட்டோம், காரணமே தெரியாது. சண்டைக்கு காரணமே தெரியாது. நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, இது பெரிய வீடும். எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் சச்சரவு. அம்மா மகளுக்கு இடையில சண்டை, மகளுக்கும் அம்மாவுக்கும் இடையில சண்டை, அத்தாவுக்கும் மகனுக்கும் இடையில சண்டை. அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இடையில சண்டை. இப்படி குடும்பத்துக்குள்ள சண்டை, அக்கம் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்தில் சண்டை, தெருவில் சண்டை. இந்த சண்டையெல்லாம் நமது பரக்கத்தை தூரமாக்கிவிடும், நமது பரக்கத்தை இழக்க செய்துவிடும் என்பதை உணர்த்தும் விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவுனுடைய குறிப்பு நீக்கப்பட்டதே 2 பேர் சண்டை போட்டதை நான் பார்த்ததினால் என்பதாக சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பு தாய்மார்களே சொல்லுவாங்க, எனவே தஹர்ரு லைலத்துல் கத்ரி, ஒரு வருஷத்தில் ரமலான் மாசத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி என்ன செய்யறாங்க, முதல் நோன்பிலிருந்து பிறை 1லிருந்து 10 வரைக்கும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. 10 வரைக்கும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. நிச்சயமாக பிறகு 11லிருந்து 20 வரைக்கும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. 20வது நோன்பு முடியக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் இரவை நான் தேடி இஅ்திகாஃப் இருந்தேன். முதல் 10ல் இஅ்திகாஃப் இருந்தேன், கிடைக்கல. அந்த இரவு எனக்கு காட்டப்படலை. 2வது 10ல் இஅ்திகாஃப் இருந்தேன், அப்பொழுதும் அந்த இரவு எனக்கு சுட்டி காட்டப்படலை. 3வது 10ல் அதை தேடிக்கொள்ளவும். தஹர்ரு, நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்க, நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்க, நீங்கள் முயற்சி செய்யுங்க. லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் சிந்தித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஃபில் வித்ரி மினல் ஆஷரில் அவாஹிர், கடைசி 10 நாட்களுடைய ஒத்தப்படையான இரவுகளில் 21, 23, 25, 27, 29 என்று வரக்கூடிய ஒத்தப்படையான இரவுகளை நீங்கள் செஞ்சுக்கங்க, அந்த இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். நாம் அந்த கடைசி 10 நாட்களை பயன்படுத்திக்கிறணும். வரக்கூடிய அந்த 21வது, அதாவது நாளைக்கு நைட்டில் இருந்து நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவின் பாக்கியத்தை எங்களுக்கு கொடு, லைலத்துல் கத்ருடைய இரவின் பாக்கியத்தை நீ கொடு. ஒத்தப்படை என்பதை விட ஒத்தப்படையில் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. ஆனாலும் ஒத்தப்படையான இரவுகளில் அதிகமாக வணக்கங்கள் செய்வதோடு அடுத்தடுத்து வரக்கூடிய இரவுகளையும் இந்த கடைசி 10 நாட்கள் முழுமையாக ஒவ்வொரு இரவுலையும் நம்ம அதிகமாக வணங்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை தொழுகணும், வணக்கங்களை கூட்டிக்கிறணும். நைட்டில் தராவீஹ் தொழுகணும் 20 ரக்காத். அது மாதிரி படுக்க போகும்போது நஃபிலான வணக்கங்கள், படுத்து எந்திரிச்ச பின்னாடி நம்ம என்ன செய்யணும், 8 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுவது. சஹர் சாப்பிட்ட பின்னாடி தஹஜ்ஜத் தொழு, அதாவது நம்ம நஃபிலான வணக்கங்களை ஈடுபடுவது. நம்மளால் எவ்வளவு நஃபிலான வணக்கங்கள் ஈடுபட முடியுமோ அன்பு தாய்மார்களே, நஃபிலான வணக்கங்களுக்கு அளவு கிடையாது. எத்தனை ரக்காத்து வேணாலும் தொழுகலாம். ஒரு இரவுல 1000 ரக்காத்துகள் தொழுத நண்பர்கள் எல்லாம் உண்டு. அதாவது பெருமதிப்புள்ள இமாம்கள் எல்லாம் உண்டு. ஒரே இரவுல குர்ஆன் ஷரீஃப் முழுமையை முடிக்கக்கூடிய இமாம்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே அதாவது ஒவ்வொரு இரவுலையும் இத்தனை ரக்காத்து தான் தொழுகணும் அப்படிங்கிறது இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 நாட்களில்
பள்ளிவாசலையும் தொழுவாங்க, வீட்டிலையும் தொழுவாங்க, காலையில் எந்திரிச்சும் தொழுவாங்க, வணக்கங்கள் அதிகப்படுத்திடுவாங்க. மற்ற இரவுகளை விட இந்த கடைசி 10 நாட்களுடைய இரவுல நிறைய தொழுவாங்க, தொழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த ரக்காத்துக்கு எண்ணிக்கை கிடையாது அன்பு தாய்மார்களே. எனவே இந்த கடைசி 10 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் இங்கே ஜமாத்தா தராவீஹ் தொழுகிறோம். வீட்டுக்கு போன பின்னாடி நம்மளால் முடிஞ்ச 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ நஃபில் தொழுதுட்டு படுக்கிறது, எந்திரிச்ச உடனே தஹஜ்ஜுத் தொழுகிறது, தஹஜ்ஜுத்துக்கு பின்னாடி சஹர் செய்கிறோம், சஹர் செஞ்சதுக்கு பின்னாடியும் ஃபஜ்ர் பாங்குக்கு அதாவது 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக அப்போ ஒரு 8 ரக்காத் தொழுகிறது, 4 ரக்காத் தொழுகிறது. இப்படி ரக்காத்துகளை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அன்பத்தை யோசிக்க வேண்டாம். நம்ம வித்ர் வாஜிப் ஜமாத்தா தொழுதுட்டோமே, பிறகு எப்படி நாம் நஃபில் தொழுகிறது என்று யோசிக்க வேண்டாம். வித்ர் வாஜிப் ஜமாத்தாக தொழுதாலும் வித்ருக்கு பின்னாடியும் நஃபில் தொழுகலாம். இன்ஷா அல்லாஹ் நஃபில் தொழுகலாம், நிறைய தொழுகலாம். எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக தொழுது அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அந்த அளவு நாம் நெருக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய கடைசி 10 நாட்களை நாம் அல்லாஹ்வுக்காக ரொம்ப அதிகமாக வணக்கங்களில் ஈடுபட்டு அவனுடைய நெருக்கத்தை, அவனுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய பேர் அருளை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் எல்லாம் இந்த ஹதீஸின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். காலத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக அவங்க சொல்லுகிறாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், அரைத்த யா ரசூலல்லாஹ், என்ன நீங்கள் சொல்கிறீங்க, என்ன நீங்கள் கருதுறீங்க, இன் வாஃபக்து லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைந்து கொண்டால், ஒருவேளை நான் இதுதான் லைலத்துல் கத்ரு இரவு என்பதாக நான் உணர்ந்தால், மா அகூலு, நான் என்ன சொல்வேன், நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால கூலி யா ஆயிஷா, நீ லைலத்துல் கத்ருடைய இரவுதான் என்பதை நீ அறிந்து கொண்டாய், லைலத்துல் கத்ர் இரவு என்பதை நீ உணர்ந்தால், இது லைலத்துல் கத்ர் இரவாக இருக்குமோ என்பதாக உனக்கு உணர்வு ஏற்பட்டால், கூலி நீ சொல்லு, அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இந்த துஆ உங்களுக்கு தெரியும் அன்பு தாய்மார்களே, சொல்லுங்களேன். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அதுக்கு என்னமா அர்த்தம்? அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னக்க அஃபுவன், நீ மன்னிக்கும் குணமுள்ளவன், நீ மன்னிக்கும் குணமுள்ளவன், இன்னக்க நிச்சயமாக நீ, அஃபுவன் மன்னிக்கும் குணமுள்ளவன், துஹிப்புல் அஃவ மன்னிப்பதையே விரும்புகிறாய், ஃபஅஃபு அன்னி, என்ன மன்னிச்சுடா ரப்பே அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்குறோம். என்ன மன்னிச்சுடா ரப்பே அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்குறோம். இதை நாம் 10 நாளும் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். லைலத்துல் கத்ர் இரவு என்பதை உணரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தால் அதிகமாக ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த 10 நாட்கள் ஓதிட்டால், இந்த 10 நாளில், இந்த கடைசி 10 நாளில் ஏதாவது ஒரு இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு இரவாக இருந்து விட்டால் கண்டிப்பாக நாம் கொடுத்து வச்சவங்க அந்த இரவில் இந்த கடைசி 10 நாட்கள் இந்த துஆவை ஓதும்போது அந்த இரவில் ஓதிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நம்ம கடைசி 10 நாட்களில் தேடணும் லைலத்துல் கத்ருடைய இரவு, அப்புறம் ஏன் 27வது கிழமை அன்னைக்கு நம்ம லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம், லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், தொழுகிறோம். 27வது கிழமை அன்னைக்கு மட்டும் நம்ம அதிகமாக தொழுகிறோம், அதிகமாக வணங்குறோம், மற்ற நாட்களை நம்ம விட்டுறோமே, அதுக்கு என்ன காரணம்? அன்பு தாய்மார்களே, சில அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் தொழுதேன், அன்று இரவு மழை பெய்திருந்தது, அந்த இரவு மிகவும் நிம்மதியானதாக இருந்தது, அந்த இரவு மிகவும் ஈடேற்றமானதாக இருந்தது, வெளிச்சமாக இருந்துச்சு, ஒரு பக்கம் மழை மேகமாக இருந்திருக்கும், அப்போ இருட்டாவில் இருக்கணும், இருட்டாக இருக்க வேண்டிய இரவு, 27வது பிறை 20 பிறைக்கு மேலே கண்டிப்பாக கொஞ்சம் இருள் அதிகமாயிரும். இருட்டாக இருக்க வேண்டிய இரவுல வெளிச்சத்தை நான் கண்டேன், பிரகாசத்தை நான் கண்டேன். நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு சில லைலத்துல் கத்ருடைய இரவனுடைய ஒரு அடையாளங்களை நான் கண்டேன், உணர்ந்தேன். அது 27வது இரவு என்பதாக சொல்லி காட்டுகிறாங்க. சில இமாம்கள் என்ன செய்கிறாங்க, 27வது இரவை நான் லைலத்துல் கத்ர் இரவாக நான் உணர்ந்தேன், கண்டிப்பாக 27வது இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பு தாய்மார்களே, சில சஹாபாக்கள், சில நல்லடியார்கள், சில இமாம் பெருமக்கள், இவர்களெல்லாம் அந்த 27வது இரவு அன்னைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவின் அடையாளங்களை பெற்றுக்கொண்டதினால், லைலத்துல் கத்ர் இரவின் அடையாளங்களை உணர்ந்ததினால் என்ன செஞ்சாங்க, அவங்க சொல்லிட்டு போனாங்க, மற்ற இரவுகள் எப்படியோ 27வது இரவை விட்டுறாதீங்க, 27வது இரவை விட்டுறாதீங்க, 27ஆம் அதாவது
கடைசி 10 நாட்கள் எல்லா இரவும் நம்ம அதிகமாக வணங்கணும், தொழுகணும், வணக்கங்களில் ஈடுபடணும். அதில் குறிப்பாக 27ஆம் கிழமை அன்னைக்கு, அந்த 27வது நாள் அன்னைக்கு அதிகமாக வணங்கணும். அந்த இரவின் பாக்கியத்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சில இமாம்களுடைய அனுபவத்தின் மூலமாக, சஹாபாக்களுடைய அனுபவத்தின் மூலமாக கண்டிப்பாக அந்த இரவை 27ஆம் கிழமை அன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், முழுமையான லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம் என்று சொல்லி நாம் அந்த இரவில் நாம் நின்று வணங்குகிறோம். அன்பு தாய்மார்களே, அப்போ 27வது இரவுங்கிறது சில அனுபவபூர்வமான ஒன்று. அதாவது அனுபவத்தினால், சில சஹாபாக்களுடைய சில இமாம்களுடைய அனுபவத்தினால் அந்த இரவில் நாம் தொழுகிறோமே தவிர, இந்த கடைசி 10 நாட்களும் எப்படி 27வது கிழமை அன்னைக்கு தொழுகிறோமோ அதே மாதிரி என்ன செய்யணும், இந்த கடைசி 10 நாட்கள் எல்லா இரவும் நாம் அல்லாஹ்வை தொழுகணும், அல்லாஹ்வை வணங்கணும், நஃபிலான வணக்கங்களை ஈடுபடணும், நிறைய திக்ர் செய்யணும், நிறைய இஸ்திக்ஃபார் செய்யணும். இந்த இரவுகளில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் நிறைய சொல்லணும். அதே மாதிரி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக்க மினன் நார், அல்லாஹ் உன்னுடைய சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை பாதுகாவல் தேடுகிறேன் என்று இந்த இரவில் என்ன செய்யணுமா, இந்த கடைசி 10 நாட்களுடைய இரவில் நாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அதிகமாக சொர்க்கத்தை கேட்கணும், அதிகமாக நரகத்தை விட்டு பாதுகாக்கணும். எனவே அன்பு தாய்மார்களே, அந்த 27வது கிழமை என்பது சில நல்லடியார்களுடைய அனுபவத்தினால் ஏற்பட்ட ஒன்றை தவிர கண்டிப்பாக நிச்சயமாக எல்லா இரவிலையும், இந்த கடைசி 10 நாட்களுடைய எல்லா இரவுகளையும் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வை தொழுது வணங்கணும். நிச்சயமாக நான் லைலத்துல் கத்ருடைய அடையாளங்களை பெற்றுக்கொண்டால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க, லைலத்துல் கத்ருடைய அடையாளத்தை நான் உணர்ந்தால் நான் அல்லாஹ்ட்ட என்ன கேட்பேன் தெரியுமா, அஸ்அலுல்லாஹ, அல்லாஹ்ட்ட நான் கேட்பேன் அல் அஃப்வ வல் ஆஃபியா, 2 விஷயத்தை கேட்பேன். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஒருவேளை இது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம் என்ற அடையாளங்களை நான் தெரிந்து கொண்டால் நான் 2 விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்பேன். ஒன்று அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேட்பேன், 2வதாக வல் ஆஃபியா, உடல் ஆரோக்கியத்தை கேட்பேன். நோயற்ற வாழ்க்கையை, நோயில்லாத வாழ்க்கையை, நெஞ்சு வலி, தலைவலி, கைகால் வலி, உடம்பு வலி, இப்படி எல்லா வலிகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு உடல் ஆரோக்கியத்தை நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பேன். ஒன்று அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, 2வது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு சௌகரியம், உடல் ஆரோக்கியம். இந்த 2ம் மிகப்பெரிய ஒரு பாக்கியமானது. இந்த 2ஐயும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல வர்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. லைலத்துல் கத்ருடைய இரவு கண்டிப்பாக கடைசி 10 நாட்கள் இருக்கிறது, அல்லாஹ்ட்ட உடல் ஆரோக்கியத்தை கேளுங்க என்பதை நமக்கெல்லாம் தன்னுடைய சொல்லின் மூலமாக உணர்த்தி காட்டுகிறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, இந்த கடைசி 10 நாட்களில் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்ற துஆ ஓதுவதோட அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா அப்படிங்கிற துஆவையும் சேர்த்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். அரபி தெரியலையா, தமிழில் கேளுங்க, அல்லாஹ் உன்கிட்ட நான் மன்னிப்பையும் உன்னுடைய மன்னிப்பையும் நீ தரக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் கேட்கிறேன். என்னென்ன துஆ கேட்பீங்க, தமிழில் துஆ கேட்கும்போது அல்லாஹ் உன்கிட்ட உன்னுடைய மன்னிப்பையும் நீ தரக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் நான் கேட்கிறேன் என்று துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அப்போ லைலத்துல் கத்ருடைய இரவின் அடையாளம் என்ன, லைலத்துல் கத்ர் எந்த இரவு என்பதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது, அதுக்கு ஒரு 3 விதமான அடையாளத்தை சொல்லி காட்டுறாங்க. நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், அந்த 3மே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். அந்த ஹதீஸின் மூலமாக ஒரு 3 அடையாளங்களை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்ன ஷம்ஸ, சூரியனாகிறது, தத்லுஉ ஸபீஹத்தஹா லா ஷுஆஅ லஹா, அதாவது அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு நைட்டு வருதுன்னு சொன்னால் அன்னைக்கு காலையில், அதாவது இப்போ காலை மறுநாள் விடியக்கூடிய காலையும் சரி, முதல் நாள் காலையும் சரி, ஷபீஹத்தில் என்ன அர்த்தம், அந்த இரவு வருவதற்கு முன்னாடி உள்ள காலை, பின்னாடி உள்ள காலை, அந்த காலையில் சூரியன் உதிக்கும் போது சூரியன் வெளிச்சமாக இருக்கும், ஆனால் அதில் வெப்பம் இருக்காது. காலை நேரத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அன்பு தாய்மார்களே, அப்போ இன்னைக்கு காலையில் சூரியன் கொஞ்சம் அதாவது உதிச்சிருக்கு, ஒளியெல்லாம் தருது, ஆனால் சிவப்பாக இருக்கும், அந்த அது சுடர் மங்கி இருக்கும். ஒரு நிலாவை பார்த்தது மாதிரி சூரியனை பார்க்கலாம், நிலாவை பார்த்தது மாதிரி சூரியனை பார்க்கலாம். மற்ற மாதங்களிலும் அது மாதிரி சூரியன் வரும், ஆனால் ரமலான் மாதத்தில் அது மாதிரி ஒரு காலையில் சூரியன் சுடரின்றி வெப்பம் இல்லாமல் கண்ணை கூச வைக்காமல் நிலாவை பார்ப்பது போன்று சூரியனை பார்க்கலாம்.
அந்த உதிக்கிற நேரத்தில். அப்படிப்பட்ட நிலையில் அந்த சூரியனை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அன்னைக்கு இரவு, அன்னைக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இரவு அது லைலத்துல் கத்ர் இரவின் அடையாளம் என்பதாக சொல்லி காட்டினாங்க. மறுநாளும் அது மாதிரி உதிக்கும், மறுநாளும் அது மாதிரி உதிக்கும். ஷபிஹத் என்று சொன்னால் காலை, முதல் நாள் காலை, மறுநாள் காலை என்பதாக நமக்கு விளக்கங்கள் சொல்லப்படும். அன்பு தாய்மார்களே, அப்போ காலை நேர அந்த சூரியனை நம்ம கவனிக்கும் போது சுடர் இல்லாமல் உதித்தால், வெப்பம் இல்லாமல் இருந்தால், கண்ணு கூசாமல் அதை பார்ப்பதற்கு இலகுவாக இருந்தால், இப்படிப்பட்ட அந்த நாளுடைய அந்த பகலுடைய கடைசியில் வரக்கூடிய அந்த இரவு அது லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம். அது லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம். லா ஷுஆ லஹா, அந்த சூரியன் நிச்சயமா வெளிச்சமா இருக்கும், ஆனால் கண்ணை கூச வைக்காது, கண்ணை கூசக்கூடிய சுடர் இருக்காது என்று சொல்லி காட்டினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஷம்ஹத்துன் தல்கத்துன், அந்த இரவு எப்படி இருக்குன்னு சொன்னா மக்ரிபுக்கு பின்னாடி பார்த்தா மனசுல ஒரு விதமான ஒரு சந்தோஷம், நம்மளை அறியாம ஒரு சந்தோஷம், மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், அது எப்படின்னு சொல்ல தெரியாது, ஆனால் அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். அன்பு தாய்மார்களே, சொல்லுவாங்க ஷம்ஹத்துன் தல்கத்துன், அந்த அதாவது பேட்டரி போயிருக்குன்னு நினைக்கிறேன். பேட்டரி போயிருக்குன்னு நினைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ லைலத்துல் கத்ருடைய அடையாளம் எத்தனைம்மா? லைலத்துல் கத்ருடைய அடையாளம் மூணு. லைலத்துல் கத்ருடைய அடையாளம் 3. அந்த 3ல் 1வது அன்றைக்கி காலையில், முதல் நாள் காலையில், மறுநாள் காலையில் கண்டிப்பாக சூரியன் உதிக்கும் போது அது கண்ணு கூசாமல் இருக்கும், கண்ணு கூசாது, அதிகமான சுடர் இல்லாமல் இருக்கும். இப்படிப்பட்ட சூரியன் உதிச்சா அன்னைக்கு இரவு நிச்சயமாக லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். 2வது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இரவு, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு நிச்சயமாக உதாரணமாக இன்ஷா அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும். நாளைக்கு இரவு மக்ரிபில் என்ன செய்கிறோம்? மக்ரிப் தொழுதுட்டோம், நோன்பை திறந்துட்டு மக்ரிப் தொழுதுட்டோம். மக்ரிப் தொழுதுக்கு பின்னாடி பார்த்தா நம்ம உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரும். ஷம்ஹத்துன் தல்கத்துன், அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், அளவு கடந்த ஒரு சந்தோஷம். சமூகத்துன்னு சொன்னால் நம்ம அதாவது நம்மள்கிட்ட ஒரு பரிசு கொடுத்தா, நம்ம அதாவது ஒரு கண்ணியமானவர்கிட்ட, ஒரு முதலமைச்சராக இருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டா, அவங்கள நம்ம நம்மளை ஆசி பண்ணுனா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். நீ நல்லா இரு என்பதாக சொன்னார். ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க நம்மளை ஆசீர்வதித்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ, அது மாதிரி நமக்கு ஏதாவது பரிசு கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ, அது மாதிரியான ஒரு சந்தோஷம் நம்ம உள்ளத்தில் வரும். எப்படி அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அதை நம்ம அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அது எப்படின்னு சொல்ல தெரியாது. லஹாரத்துன் வலா பாரிதத்துன், அந்த இரவு ரொம்ப வெப்பமாகவும் இருக்காது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்காது. அந்த இரவில் கண்டிப்பாக மற்ற இரவுகள்லாம் அப்படி வேர்த்து கொட்டும், ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த இரவில் கண்டிப்பாக அதாவது என்ன இல்லாட்டியும் அந்த இரவு இருக்குது, வெப்பமாக இருக்காது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்காது, ரொம்ப இதமான ஒரு இரவாக இருக்கும். அன்பு தாய்மார்களே, கொடைக்கானலில் இருக்கக்கூடியவங்க கூட சொல்லுவாங்க, அந்த இரவில் நாங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சோம், ஒரு இதமான ஒரு சூழ்நிலை அடைந்து கொண்டோம் என்பதாக. அப்போ ரொம்ப குளிர்ச்சியும் இருக்காது, குளிரான பகுதியில் ரொம்ப குளிர்ச்சியும் இருக்காது, சூடான பகுதியில் ரொம்ப வெப்பமும் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு அருள் பாக்கியத்தை அல்லாஹ் இந்த இரவுக்கு கொடுத்திருக்கிறான். நிச்சயமாக தஸ்பஹு ஷம்சு, அந்த இரவின் காலையில் அந்த சூரியன் உதயமாகும். ஹுமரா அல் ஐஃபத்தன், பலகீனமாக சுடர் இல்லாததாக சிவப்பு நிறத்தில் உதிக்கும், செக்கச்செவேர்ன்னு இருக்கும். ஹுமரா அப்படின்னு சொன்னால் செக்கச்செவேர்ன்னு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு இரவை நீங்கள் கண்டால் அது லைலத்துல் கத்ர் இரவு என்பதாக சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, இதையெல்லாம் உணர்ந்ததினால் தான் சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, லைலத்துல் கத்ரை நான் உணர்ந்தேன் என்பதாக சொல்லுவாங்க.
அப்போ சூரியன் சுடர் இல்லாமல் உதிக்கும். ரெண்டாவது அடையாளம் என்னம்மா? சந்தோஷம் வரும். அந்த இரவில் சந்தோஷம் இருக்கும். அந்த இரவு ரொம்ப வெப்பமாகவும் இருக்காது, ரொம்ப குளிராகவும் இருக்காது. அளவு கடந்த சந்தோஷம் மனசில் உதிக்கும். இது ரெண்டாவது அடையாளம். மூணாவது அடையாளம் நிச்சயமாக அந்த இரவில் நட்சத்திரங்கள் எல்லாம் ஜொலிக்கும். நட்சத்திரங்கள் எல்லாம் ஜொலிக்கும். அந்த இரவில் நிலா இல்லாமலே நிலா இருப்பது போன்ற வெளிச்சமாக இருக்கும். ஏன்னு சொன்ன மலக்குமார்கள் நிறைய வர்றாங்க. ஷாஃபியத்துன் பல்ஜத்துன், அந்த இரவில் அதாவது ரொம்ப அதிகமான நிச்சயமாக தெளிவான வெளிச்சம் இருக்கும். கன்னஃபிஹா கமரன் சாத்தியா, மின்னக்கூடிய நிலா இருப்பது மாதிரி, பௌர்ணமி நிலா இருப்பது மாதிரி அந்த இரவு வெளிச்சமாக இருக்கும். அன்பு தாய்மார்களே, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மூணு அடையாளங்கள் சொன்னாங்க. சூரியன் சுடர் இல்லாமல் உதிக்கும். ரெண்டாவதாக உள்ளத்தில் தனிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஏற்படும். மூணாவதாக அந்த இரவு வெளிச்சமாக இருக்கும். அந்த இரவு வெளிச்சமாக இருக்கும். இந்த அடையாளங்களை கண்டால் அது லைலத்துல் கத்ருடைய அடையாளம் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இரவுலேருந்து நம்ம அதை கவனித்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அப்போ நாளைக்கு இரவுலேருந்து ஏதாவது ஒரு இரவில் ஏதாவது ஒரு தாய்க்கு, ஏதாவது ஒரு பெண்ணுக்கு, நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இந்த அடையாளங்களை ஏதாவது ஒன்று நம்ம உணர்ந்தோம் என்றால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிடுங்க. இதோ பாருப்பா, இது மாதிரி நான் உணர்றேன், இது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம், வா அதிகமாக நம்ம என்ன செய்வோம், வணக்கங்களை ஈடுபடுவோம் என்பதாக. நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, அப்போ ஒத்தப்படையான இரவுகள் என்பதோடு நிச்சயமாக வரக்கூடிய அந்த 10 நாட்களும் 10 நாட்களுடைய இரவுலையும் நம்ம அதிகமாக என்ன செய்யணும், அல்லாஹ்வை தொழுகணும், வணங்கணும். அதிகமாக தொழுது வணங்கி அல்லாஹ்ட்ட திக்ர் செஞ்சு இஸ்திஃபார் செஞ்சு கண்டிப்பாக லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ளணும். லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா 1000 மாதங்கள் நம்ம வணங்கியதனுடைய ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்கும். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்கி தந்தருவானாக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தந்தருவானாக. அன்பு தாய்மார்களே, இப்போ இந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்காகத்தான் இழ்த்திகாஃப் இன்ஷா அல்லாஹ். உங்கள் வீடுகளில் ஆண்கள் யாராவது பள்ளிவாசல இழ்த்திகாஃப் இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட தூண்டுங்க இன்ஷா அல்லாஹ். எங்கே போய் இழ்த்திகாஃப் இருங்க, இழ்த்திகாஃப் இருந்து துவா செய்யுங்க. இழ்த்திகாஃப்னா என்னம்மா அர்த்தம்? இழ்த்திகாஃப்னா என்னம்மா அர்த்தம்? அம்மா சொல்லுங்களேன். இழ்த்திகாஃப் அப்படின்னு என்னம்மா அர்த்தம்? இழ்த்திகாஃப் என்று சொன்னால் தேங்கி நிற்குதல், வடிகட்டுதல் என்பதாக பொருள். இழ்த்திகாஃப்னு என்னம்மா அர்த்தம்? தேங்குதல், வடிகட்டுதல் அப்படின்னு சொல்லி பொருள். டீ போடுறீங்க, டீ போட்ட பின்னாடி என்னமா செய்கிறோம், சல்லடையில் வடிகட்டுறோமா இல்லையா? அப்படி சல்லடையில் வடிகட்டும் போது டீ தூளெல்லாம் சல்லடையில் நின்றுக்கிறோம். டீ மட்டும் நம்ம என்ன செஞ்சிடும், குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக நமக்கு கிடைச்சிடும். தண்ணீரை வடிகட்டினா தண்ணீர் உள்ள தூசிகள் எல்லாம் அந்த சல்லடையில் நின்றுக்கிறோம். இதே மாதிரி தான் நிச்சயமாக இந்த ரமலானில் இழ்த்திகாஃப் இருப்பது பாவங்களை வடிகட்டி விடுகிறது. இழ்த்திகாஃப் என்பது வடிகட்டுதல், நிச்சயமாக தேங்கி நிற்குதல், தங்குதல், ஒரே இடத்துல தங்கி போராட்டம் செய்தல் என்பதாக அர்த்தம். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்கிறோம், அவனுடைய சஜ்தா செய்யக்கூடிய இடத்துல பள்ளிவாசலில் நாம் தங்கி அல்லாஹ்ட்ட கேட்குறோம், அல்லாஹ்வே ரப்பே, உன்னுடைய சன்னிதானத்தை தவிர எனக்கு எதுவும் கிடையாது, நீதான் எனக்கு எல்லாமே, அவனிடத்தில் சரணடைந்து விட்டோம். நிச்சயமாக அல்லாஹ் ஓன்ட்ட நான் சரணடைந்து விட்டேன், உன்னை தொழும் இடத்திலே நான் தங்கி இருக்கிறேன். நிச்சயமாக உன்னுடைய ரஹ்மத்து கிடைக்காமல், உன்னுடைய மக்ஃபிரத்து கிடைக்காமல், உன்னுடைய சொர்க்கம் கிடைக்காமல் அல்லாஹ் இந்த இடத்தை விட்டு நான் நகரமாட்டேன் என்பதாக அந்த 10 நாள் நம்ம அந்த இடத்துல தங்கி அல்லாஹ்ட்ட துவா செய்வதற்கு பேர் தான் இழ்த்திகாஃப். 10 நாள் இருக்கலாம், முடிஞ்ச அளவு 8 நாள் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம், எத்தனை நாட்கள் நமக்கு முடியுதோ. இன்னைக்கு மகரிபில் ஆரம்பிக்கிறோமா, நாளைக்கு மகரிப் வரைக்கும் ஒரு நாள், இன்னைக்கு மகரிபிலிருந்து நாளைக்கு மகரிப் வரைக்கும். அன்பு தாய்மார்களே, இப்படி ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ வாய்ப்பு கிடைக்கிற நாட்கள் நம்ம என்ன செய்யணும், இழ்த்திகாஃப் இருக்க சொல்லி நமது ஆண்களை வலியுறுத்தணும். பள்ளிவாசலில் இழ்த்திகாஃப் இருங்க என்பதாக. ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசல் இழ்த்திகாஃப் இருந்தால்தான் அவங்களுடைய இழ்த்திகாஃப் கூடும். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக அதில் இழ்த்திகாஃப் இருப்பதற்கு நிறைய நன்மை இருக்கிறது. இழ்த்திகாஃப் இருப்பதற்கு நிறைய நன்மை இருக்கிறது. அதில் கடைசி 10 நாட்கள் இழ்த்திகாஃப் இருப்பதினால் கண்டிப்பாக நிச்சயமாக லைலத்துல் கத்ருடைய பாக்கியமும் கிடைத்து விடுகிறது. லைலத்துல் கத்ருடைய பாக்கியமும் கிடைத்து விடுகிறது. அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் சொல்வான், வலா துபாஷிருஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித். ஆரம்ப காலத்தில் பெண்களும் பள்ளிவாசலில் இழ்த்திகாஃப் இருந்தாங்க, பெண்களும் பள்ளிவாசல் இழ்த்திகாஃப் இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் சொல்வான், வலா துபாஷிருஹுன்ன, ஆண்கள் பெண்களோடு சேர்ந்துடாதீங்க, வன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், பள்ளிவாசல் இழ்த்திகாஃப் இருக்கக்கூடிய நிலையில் 2 பேரும் ஒன்றா கலந்துடாதீங்க என்பதை அல்லாஹ் எச்சரிப்பான். அன்பு தாய்மார், அதுக்கு என்ன அர்த்தம், பெண்களுக்கும் இழ்த்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு.
பெண்களும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. பெண்களும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு. நிச்சயமாக பெண்களுக்கென்று தனி ஒரு பள்ளிவாசல் இருந்தால், பெண்களுக்கென்று தனி ஒரு மதரசா இருந்தால், பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய நிச்சயமாக ஒரு பகுதி இருந்தால் அந்த பகுதியில் நிச்சயமாக பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கலாம். இல்லையானால் பெண்களுக்கு இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய இடம் எதுமா, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கலாம். உங்கள் வீட்டில் தொழுவதற்காக ஒரு இடத்தை நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். 5 நேரமும் தொழுவதற்காக ஒரு இடத்தை நீங்கள் குறிப்பாக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த இடத்துல தொழுவதற்காக ஒரு இடத்தை குறிப்பாக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் உள்ள பள்ளிவாசல் அது இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு பெண்ணும் உருவாக்கிங்க. ஒரு 2 ரூம் இருக்குதா, ஒரு ரூமை தொழுகைக்காண்டி ஒதுக்குங்க இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக 2 ரூம்லேயும் புழங்குறாங்களா, அது உங்கள் ஹாலில் ஒரு பகுதியை தொழுவதற்காக ஒரு இடத்தை உருவாக்கிங்க. நிச்சயமாக எந்த இடத்துல பெண்கள் நீங்கள் தொழுகிறீங்களோ, எந்த இடத்துல முசல்லாவை விரித்து நீங்கள் தொழுகிறீங்களோ அந்த இடம் பள்ளிவாசலுக்கு சமம் இன்ஷா அல்லாஹ். பள்ளிவாசல் மாதிரி அல்லாஹ் ஜொலிக்கும் உங்கள் வீடு இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக நீங்கள் தொழுகிற இடத்துல என்ன செய்யுங்க, இஅ்திகாஃப் இருக்கலாம். கண்டிப்பாக இஅ்திகாஃப் இருக்கலாம். இப்போ உங்கள்ட்ட கேள்வி வரலாம், பெண்கள் இஅ்திகாஃப் இருந்தால் எப்படி அது சாத்தியமாகும்? வீட்டு வேலைகளை பார்க்கணுமே, வீட்டில் உள்ளவங்களுக்கு பதில் சொல்லணுமே, எப்படி சாத்தியமாகும்? அன்பு தாய்மார்களே, இஅ்திகாஃப் இருந்துக்கிட்டே நீங்கள் சமையலில் ஈடுபடலாம். இஅ்திகாஃப் இருந்துக்கிட்டே காய்கறி நறுக்கலாம். இஅ்திகாஃப் இருந்துக்கிட்டே வீட்டு வேலைகளை பார்க்கலாம். வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. அன்பு தாய்மார்களே, அப்போ எத்தனை நாள் இஅ்திகாஃப் இருக்கிறீங்களோ அத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் இஅ்திகாஃப் இருந்து துஆ செஞ்சால் உங்களுக்கும் அந்த இஅ்திகாஃப் கூடிக்கொள்ளும். நிச்சயமாக வீட்டு வேலைகள் எது வேணாலும் பார்க்கலாம், வீட்டை கூட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன ஒரு நிபந்தனை, வீண் பேச்சு பேசிவிடக்கூடாது, புறம் பேசிவிடக்கூடாது, யாரையும் தப்பாக பேசிடக்கூடாது, யார்கிட்ட சண்டை போட்டுறக்கூடாது. வீண் பேச்சு பேசினால் வீணானதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இஅ்திகாஃப் இருக்கிறோம், ஆனால் வீணானதை செல்ஃபோனில் டிவியில் பார்க்குறோம். இஅ்திகாஃப் இருக்கிறோம், கெட்டதை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இஅ்திகாஃப் முறிஞ்சிடும். அந்த இஅ்திகாஃப் கூடாது, அந்த இஅ்திகாஃப் கூடாமல் போயிடும். எனவே இஅ்திகாஃப் இருக்கணும். வீட்டில் பெண்கள் நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கலாம். இஅ்திகாஃப் நீங்கள் தொழுகிற இடத்துல ஒரு மரப்பு போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். மரப்பு போட்டு என்ன செய்யுங்க, அந்த மரப்புக்குள்ளே இஅ்திகாஃப் இருங்க. வீட்டு வேலைகளை சமையலுக்கு நீங்கள் கிச்சனுக்கு போகலாம். நிச்சயமாக வீட்டுக்குள்ளேயே என்னென்ன அவசியமான வேலைகளோ அந்த வேலைகளை ஈடுபடலாம். அந்த வேலை முடிச்சுட்டு அந்த இடத்துக்குள்ளே போயிடணும். நிச்சயமாக அந்த வேலைகள் செய்யும் போதும் உங்கள் வாய், அந்த வேலைகள் செய்யும் போதும் அந்த வாய் தஸ்பீஹ் ஓதிக்கிட்டு இருக்கணும், அந்த வாய் இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அந்த வாயில் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கணும். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக இது மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைகளை உருவாக்கி பெண்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வீட்டில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டுமென்றால் வீட்டில் நீங்கள் இஅ்திகாஃப் தாராளமாக இருக்கலாம். வீட்டில் இஅ்திகாஃப் இருக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி, அவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி நாங்கள் இஅ்திகாஃப் இருந்தோம், மனைவிமார்களை நாங்கள் இஅ்திகாஃப் இருந்தோம் என்பதாக சொல்லுவாங்க. அவங்களுடைய வீடுகளில் இஅ்திகாஃப் இருப்பாங்களாம். அன்பு தாய்மார்களே, அப்போ பெண்களும் இஅ்திகாஃப் இருக்கலாம். இஅ்திகாஃப் இருப்பதினால் என்ன ஒரு பாக்கியம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவ யஅ்தகிஃபு ذுனூப, பாவங்களை எல்லாம் வடிகட்டி விடுகிறதுன்னு சொன்னாங்க. பாவங்களை எல்லாம் நீக்கி விடுகிறது. வ யஜ்ரி லஹு மினல் ஹஸனாத்தி கஆமில் எஜ்ரி லஹு மினல் ஹஸனாத்தி கஆமில் ஹஸனாத்தி குல்லிஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பாவங்களை வடிகட்டுவதோட நன்மைகள் பூரம் கிடைக்கும். உதாரணமாக வீட்டில் உள்ள ஆண்கள் கடைக்கு போனாலும் நன்மை, உழைச்சாலும் நன்மை, அது மாதிரி ஏதாவது நல்ல காரியத்தில் ஈடுபட்டாலும் நன்மை. இப்போ இஅ்திகாஃப் இருந்தால் அவங்க என்ன செய்ய முடியாதுமா, கடைக்கு போக முடியாது, பொது காரியங்களில் ஈடுபட முடியாது, பள்ளிவாசலை விட்டு வெளியில் போக முடியாது. நிச்சயமாக அப்போ பள்ளிவாசலுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னென்ன வேலைகள் நல்ல வேலைகள் செய்வாரோ அந்த அனைத்து நன்மைகளையும் பள்ளிக்குள்ளே இருந்துக்கிட்டு செய்யாமலே அல்லாஹ் அவருக்கு நன்மையை தருகிறான், வீட்டு வேலைகளை செய்த நன்மைகளை தருகிறான். எனவே அன்பு தாய்மார்களே, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால், நீங்கள் வீட்டில் இஅ்திகாஃப் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய இஅ்திகாஃபை நீங்கள் இது மாதிரி அமைச்சுக்கிறணும். நிச்சயமாக உங்களுடைய இஅ்திகாஃப் எந்த விதமான தப்பான பேச்சுக்கள் இல்லாமல், தவறான பேச்சுக்கள் இல்லாமல், தவறான காரியங்களில் ஈடுபடாமல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அல்லாஹ்வுடைய அருளை நாடி நம்ம வீட்டுக்குள்ளே இஅ்திகாஃப் இருந்தால் கண்டிப்பாக அது நமக்கு மிகப்பெரிய நன்மை பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ், மிகப்பெரிய நன்மை பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனி இஅ்தகஃப யௌமன் இப்திகா வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி யார் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பாரோ, ஒரு நாள் பள்ளிவாசலில் தங்கி இஅ்திகாஃப் இருப்பாரோ, அல்லது ஒரு நாள் ஒரு பெண் தன்னுடைய தொழுகிற இடத்துல உட்கார்ந்து இஅ்திகாஃப் இருப்பாங்களோ, யாரை நாடிமா, எதை நாடிமா?
அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி யார் ஒரு நாள் இத்திகாஃப் இருப்பாரோ ஜஅலல்லாஹு பைனஹு வ பைனன்னார், அவருக்கும் நரகத்துக்கும் இடையில் அல்லாஹ் சலாச ஹனாதிக்க 3 குழிகளை ஏற்படுத்தி விடுகிறான். ஒவ்வொரு குழியும் எந்த அளவுக்கு அகலமானது தெரியுமா? நம்ம கண்ணுக்கற்ற தூரம். கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் ஒவ்வொரு குழிகளுடைய அகலமும். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல்வானாக, இத்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. அப்ப இத்திகாஃப் இருப்பதற்கு எவ்வளவு பெரிய நன்மைமா? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி வேற எந்த நோக்கமும் இல்லாம அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் இத்திகாஃப் இருந்தால் நமக்கும் நரகத்துக்கும் இடையில 3 குழி விழுந்துருது, 3 பள்ளம் ஏற்பட்டுருது. ஒவ்வொரு குழிகளுடைய ஒவ்வொரு பள்ளத்துடைய அகலம் எந்த அளவு அகலம் சொன்னா கண்ணுக்கற்ற தூரம். மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையில எவ்வளவு தூரமோ நம்மளால் என்ன முடியுமா? கண்ணுக்கற்ற தூரம். அந்த இடைவெளி எவ்வளவு பெரிய இடைவெளியோ அவ்வளவு இடைவெளியை அல்லாஹ் நமக்கும் நரகத்துக்கும் இடையில் ஆக்கி விடுகிறான். அல்லாஹ் இத்திகாஃப் இருக்கக்கூடியவங்களை விட்டும் நரகத்தை அல்லாஹ் தூரப்படுத்தி விடுகிறான், சொர்க்கத்தை சமீபமாக்கி விடுகிறான். அன்பு தாய்மார்களே, அப்ப அல்லாஹ்வுடைய இடத்துல தங்கி அல்லாஹ் என் கோரிக்கைகளை நீ கேட்டுத்தான் ஆகணும். என் வீட்டுக்கு நல்லது செய், எனக்கு நல்லது செய், என்னுடைய குடும்பத்துக்கு நல்லது செய். என் பிள்ளை கஷ்டப்படுறா, என் மகன் கஷ்டப்படுறான், என்னுடைய கணவர் கஷ்டப்படுறார், நான் வீட்டில் என்னென்ன சிரமங்கள் இருக்கு எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட ஒப்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பள்ளியில இருந்து எப்படி ஒரு போராட்டம் சொன்னா கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னாடி உட்கார்ந்து போராட்டம் பண்றாங்க, இல்ல வீதியில உட்கார்ந்து போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தை ஏற்றுக்கொள்ற வரைக்கும், அரசு அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ற வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அன்பு தாய்மார்களே, இதே மாதிரி தான் அல்லாஹ் என் கோரிக்கையை நீ ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் உன் சன்னிதானத்தில் நான் கிடைப்பேன், உன்னிடத்தில் நான் கிடைக்கிறேன். அல்லாஹ் நீ என் போராட்டத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் என்று நம்ம அல்லாஹ்ட்ட மன்றாடுவது தான் இந்த இத்திகாஃப். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம இத்திகாஃப் இருந்து துஆ செய்யலாம். அல்லாஹ் என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியாம இருக்கு, நல்ல மாப்பிள்ளையை கொடு, என் பையனுக்கு நல்ல பொண்ணு வேணும், அது மாதிரி என்னுடைய குடும்பத்தில் என்னென்ன சந்தோஷங்கள் வேணும், என் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அனைத்து பிரச்சனையும் நீ தான் நீக்கணும், எனக்கு என்னென்ன நோய் இருக்கிறது, என் உடம்புல என்னென்ன வியாதி இருக்கிறது, இதை எல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். இத்திகாஃப் இருந்து இஅ்திகாஃபு துனூப், பாவங்களை வடிகட்டுதுன்னு என்ன அர்த்தம்? எல்லா நமக்கு பாதகமான விஷயங்களை பூரா என்ன செஞ்சிருதுமா இந்த இத்திகாஃப் நீக்கி விடுகிறது, இந்த இத்திகாஃப் நீக்கி விடுகிறது. எனவே அன்பான தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த இத்திகாஃபை நம்ம என்ன செய்யணும்? பழக்கமாக்கிக்கணும். வருஷம் நம்ம இத்திகாஃப் இருக்கணும். இது மதரசா, நம்ம ஒன்று கூடி இருக்கக்கூடிய இடம். இங்கே ஆண்கள் கலக்க மாட்டாங்க, ஆண்கள் வரமாட்டாங்க, ஆண்களுக்கும் நமக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. கண்டிப்பாக என்ன செய்யலாமா? இங்கே நம்ம இத்திகாஃப் இருக்க ஏற்பாடு செஞ்சால் எந்த தவறுக்கும் வழி இருக்காது, எந்த குழப்பத்துக்கும் வழி இருக்காது என்று இருந்தால் நம்ம இங்கே வந்து இத்திகாஃப் இருக்கலாம். ஆனாலும் இப்படிப்பட்ட இந்த காலம் இருக்கிறது பலவிதமாக பேசக்கூடிய காலம் என்பதனால் பெண்கள் வீட்டில் இத்திகாஃப் இருப்பதுதான் சிறந்தது. பெண்கள் மதரசாவில் இத்திகாஃப் இருப்பதை விட, அவங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இடத்துல போய் வெளியில போய் இத்திகாஃப் இருப்பதை விட, கண்டிப்பாக அவங்கவுங்களுடைய வீடுகளில் எந்த இடத்துல நீங்க தொழுகைக்காக ஒதுக்குனீங்களோ அந்த தொழுகைக்காக ஒதுக்குன இடத்துல நீங்க என்ன செய்யணுமா? இத்திகாஃப் இருக்கணும். அப்படி இத்திகாஃப் இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கும் பரக்கத் செய்வான், உங்க குடும்பத்துக்கும் பரக்கத் செய்வான், உங்க வீட்டுக்கும் பரக்கத் செய்வான் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மன் இஅ்தகஃப ஈமானன் வ இஹ்திசாபன், யார் நன்மையை நாடி, இஹ்திசாப் என்ன அர்த்தம்? மன தூய்மையாக இஹ்லாஸாக யார் இஅ்திகாஃப் இருப்பாங்களோ ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக சொல்வாங்க. இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, மன் இஅ்தகஃப அஷ்ரன் ஃபீ ரமலான், யார் ரமலான் மாசத்துல கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பாரோ கான கஹஜ்ஜத்தைனி வ உம்ரத்தைனி, 2 ஹஜ் 2 உம்ரா செய்த நன்மை கிடைக்கிறது. அன்பு தாய்மார்களே, 2 ஹஜ் செஞ்சா என்ன நன்மையோ, 2 உம்ரா செஞ்சா என்ன நன்மையோ, அந்த நன்மை கண்டிப்பாக கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருப்பதற்கு கிடைக்கிறதா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க இப்ப போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹரமுக்கு நீங்க போய், அதாவது மக்காவுக்கு நம்ம உம்ராவுக்கு போனா தெரியும், இந்த ரமலான்ல கண்டிப்பாக ரமலான் கடைசி 10 நாட்கள்ல அங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஹரம் ஷெரீஃபுக்குள்ள தொழுகிறதுக்காக இடம் இருக்குது. அந்த கட்டடத்தில் பெண்களுக்கு தனியா ஒதுக்கிறாங்க, ஆண்களுக்கு தனியா ஒதுக்கிறாங்க. பெண்களுடைய பகுதியில் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க, ஆண்களுடைய பகுதியில் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த உம்ராவுக்கு போயிட்டு மக்காவுக்கு போயிட்டு நம்ம உம்ரா செஞ்சு அந்த நன்மையோடு நம்ம நன்மை அடையக்கூடிய சூழ்நிலை நமக்கு இல்லாட்டியும் கூட, ஹஜ் செய்து ஹஜ்ஜுடைய நன்மை நமக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாட்டியும் கூட, இந்த கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தால் 2 ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்குது. ஹஜ் செஞ்ச நன்மை இல்லை, ஹஜ் செஞ்சா என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்குது, உம்ரா செஞ்சா என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்குது இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, எனவே இஹ்லாஸா எந்த தப்பு இல்லாம எந்த தவறு இல்லாம
கண்டிப்பாக ரொம்ப ஃபியூர்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்காக நம்ம இஅ்திகாஃப் இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் இந்த நன்மையை நமக்கு தருகிறான் இன்ஷா அல்லாஹ். எனவே அன்பு தாய்மார்களே, நம்ம இஅ்திகாஃப் இருப்போம். குறிப்பாக இந்த ரமலானுடைய இந்த கடைசி 10 நாட்களில் பெண்கள் தாய்மார்கள் நீங்கள் ஒரு முடிவெடுத்துக்கங்க. அம்மா, நீ உங்கள் வீட்டில் ஒரு நாள் இஅ்திகாஃப் இரு, 2வது நாள் நீங்கள் இருங்க, 3வது நாள் நீங்கள் இருங்க, ஒரு 10 பேர் தயாராகுங்க, அல்லது 9 பேர் தயாராகுங்க. 29 பிறையாக இருந்தால் அது 9 பேர், 30 பிறையாக இருந்தால் 10 பேர். இந்த 10 பேர் ஒரு நாளைக்கு ஒரு பெண் அப்படி அவங்க வீட்டில் இஅ்திகாஃப் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி இருந்து ஊர் மக்களுக்காக துஆ செய்யுங்க, உங்கள் குடும்பத்துக்காக துஆ செய்யுங்க, எல்லாருடைய ஹிதாயத்துக்காக துஆ செய்யுங்க, நாட்டுக்காக துஆ செய்யுங்க, எல்லாருக்காக துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஒரு நாள் இஅ்திகாஃப் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நிறைய நெருக்கங்களை பெற்றுத்தரும், உங்கள் குடும்பத்தில் நிறைய மாற்றங்களை பெற்றுத்தரும். நீங்கள் கேட்குற எல்லா துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான் இன்ஷா அல்லாஹ். இஅ்திகாஃப் இருந்து துஆ கேட்டு பாருங்க, அதை நீங்கள் அனுபவிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, நமக்கு இமாம் பெருமக்கள் எழுதி காட்டுவாங்க, இஅ்திகாஃப் 3 வகைப்படும். இஅ்திகாஃப் எத்தனை வகைப்படுமா? 3 வகைப்படும். 1வது வாஜிப், கட்டாயமான இஅ்திகாஃப். வாஜிப் கட்டாயமான இஅ்திகாஃப், அந்த இஅ்திகாஃப் இருந்தே ஆகணும். நிச்சயமாக இந்த இஅ்திகாஃப் இருக்கு நோன்பு அவசியம், என்ன செய்யணுமா இஅ்திகாஃபும் அவசியம். உதாரணமாக இந்த வாஜிபான இஅ்திகாஃப் என்ன இஅ்திகாஃப்னு சொன்னால், நம்ம வீட்டில் யாருக்காவது முடியலை, ஐயாவுக்கு முடியலை அல்லது அத்தம்மாவுக்கு முடியலை, யாருக்காவது வீட்டில் முடியலை, நம்ம அல்லாட்ட நேர்ந்துக்கிறோம், அல்லாஹ் என்னுடைய ஐயாவுக்கு முடியலை, என் ஐயாவுக்கு முடியலை, நீ எங்கள் ஐயாவுக்கு கைகால் சுகத்தை கொடுத்துட்டா, அவங்க நோயை நீக்கி வச்சுட்டா, அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நீ தந்துட்டா, நான் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நேர்ச்சை பண்ணிட்டீங்க. நேர்ச்சை பண்ணதுக்கு பின்னாடி அந்த ஐயா சுகம் பெற்று விட்டார், அந்த ஐயாவுக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்பட்டு விட்டது. இப்போ நீங்கள் என்ன செய்யணுமா? அந்த ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கணும். இந்த நேர்ச்சையின் அடிப்படையில் நம்ம இஅ்திகாஃப் இருக்கிறோம் பாருங்களேன், இது வாஜிப். நேர்ச்சையின் அடிப்படையில் இஅ்திகாஃப் இருக்கிறோம் பாருங்களேன், இது என்னம்மா? இது வாஜிப். எந்த இஅ்திகாஃபும் ஃபர்ல் அல்ல. இந்த இஅ்திகாஃப் வகையில் 3 தான். 1வது வாஜிபு, 2வது சுன்னத்து, 3வது நஃபில். வாஜிபான இஅ்திகாஃப்னா என்ன? இந்த நேர்ச்சையில் நம்ம என்ன செய்கிறோமோ ஏதாவது ஒன்று நேர்ந்துக்கிட்டோம், அந்த நேர்ந்துக்கிட்ட இஅ்திகாஃப் கண்டிப்பாக வாஜிப். அது அந்த இஅ்திகாஃபை நம்ம என்ன செய்யணுமா? நிறைவேற்றியே ஆகணும். முதல் நாள் மகரிபிலிருந்து மறுநாள் மகரிப் வரைக்கும் இரவு பூரா ஒரு இடத்துல என்ன செய்யணுமா? தங்கணும். பகலில் நோன்பு வைக்கணும். மறுநாள் மகரிப் வரைக்கும் என்ன செய்யணுமா? நோன்பு வச்சு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு நோன்பை திறக்கணும். இதுதான் ஒரு நாள் இஅ்திகாஃப். இது வாஜிப். நேர்ச்சையினுடைய நேர்ந்துக்கிட்டதனுடைய இஅ்திகாஃப் இருக்குது, இது வாஜிப். 2வது வகை சுன்னத்துனா என்னமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுன்னத்தாக ஆக்குனது. அது என்னதுமா? ரமலான் மாதத்தில் இந்த 30 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கிறது. அதில் குறிப்பாக கடைசி 10 நாட்களில் 10 நாளோ அல்லது ஏதாவது ஒரு நாளோ நம்மளால் முடிந்த நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறது. இது சுன்னத். ரமலான்ல இஅ்திகாஃப் இருப்பது சுன்னத். ரமலான்ல இஅ்திகாஃப் இருப்பது என்னமா? சுன்னத். முதல் நாள் மகரிபிலிருந்து மறுநாள் மகரிப் வரைக்கும். நிச்சயமாக ரமலான் நோன்பு ஏற்கனவே நம்ம வச்சுருவோம், அதனால நோன்புங்கிறது தனிப்பட்ட விஷயமா வராது ரமலானை பொறுத்தளவு. அப்போ முதல் நாள் மகரிபிலிருந்து மறுநாள் மகரிப் வரைக்கும் இந்த ரமலானில் நம்ம ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பது அல்லது 2 நாள் இஅ்திகாஃப் இருப்பது, 10 நாள் இஅ்திகாஃப் இருப்பது கண்டிப்பாக இது சுன்னத்தாக இருக்கிறது. ரமலான் பூராவும் இருக்கலாம், ரமலான் 30 நாட்களும் இஅ்திகாஃப் இருக்கலாம் அன்பு தாய்மார்களே. ஆனால் கடைசி 10 நாட்கள் இருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கள் சொல்லால் செயலால் செஞ்சு காட்டியது. எனவே இந்த ரமலானுடைய இஅ்திகாஃப் என்பது சுன்னத்தாக இருக்கிறது. 3வது இஅ்திகாஃப் இருக்கிறது, இது நஃபிலான இஅ்திகாஃப். அன்பு தாய்மார்களே, நஃபிலான இஅ்திகாஃப் இருக்கு ஒரு நாள் அவசியம் இல்லை, நோன்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை. நஃபிலான இஅ்திகாஃப் என்னன்னு தெரியுமாமா? உதாரணமாக பள்ளிவாசலுக்கு வர்றீங்க, பள்ளிவாசல் கேட்டுக்குள்ளே நுழையும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா? அல்லாட்ட துஆ செய்கிறீங்க, அல்லாஹ் இன்னி நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபி ஹாதில் மஸ்ஜிதி. இந்த பள்ளிவாசலுக்குள்ளே நான் எவ்வளவு நேரம் இருக்கிறேனோ அவ்வளவு நேரம் நான் இஅ்திகாஃபை நியத்து வைக்கிறேன். இஅ்திகாஃபை என்ன செய்கிறேம்மா? நியத்து வைக்கிறேன் என்று இஅ்திகாஃப் செஞ்சு இஅ்திகாஃபை நியத்து செஞ்சு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா 1 மணி நேரம் நீங்கள் பள்ளிவாசலில் இருந்தாலும் சரி, அரை மணி நேரம் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த 10 நிமிஷம் இஅ்திகாஃப் இருந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இஅ்திகாஃபுடைய நியத்தோட ஒருவர் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் கூட எவ்வளவு நேரங்கள் இருக்கிறோமோ அவ்வளவு நேரங்கள் இஅ்திகாஃபுடைய நன்மை கிடைக்கும்.
இதுக்கு நோன்பு தேவையில்லை, இதுக்கு நோன்பு தேவையில்லை, இதுக்கு ஒரு நாள் பூரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நிச்சயமாக 5 நிமிஷமாக இருக்கலாம், 10 நிமிஷமாக இருக்கலாம், அரை மணி நேரமாக இருக்கலாம், 1 மணி நேரமாக இருக்கலாம். இப்போ பயான் கேட்க வர்றோம், 11 மணிக்கு வர்றீங்க, 12க்கு போகிறீங்க, 1.5 மணி நேரம் பள்ளிவாசல் இருக்கிறீங்க. அன்பு தாய்மார்களே, உள்ளுக்குள்ள பள்ளிவாசலுக்குள்ள கேட்டுக்குள்ள நுழையும் போது நியத்து வச்சுட்டு வர்றீங்க, யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல்ல நான் தங்கியிருக்கும் காலமெல்லாம், பள்ளிவாசலுக்குள்ள நான் இருக்கும் காலமெல்லாம் ஈத்திகாஃபின் நியத்து வைக்கிறேன் என்று சொல்லி நியத்து வச்சுட்டு உள்ள வந்துட்டா அடுத்து யாரையும் பேசக்கூடாது, யார்கிட்டையும் எந்த விதமான கெட்ட பேச்சும் பேசக்கூடாது. தீனுடைய பேச்சு பேசிக்கலாம், ஹதீஸை பரிமாறிக்கலாம், பயானு சொல்லிக்கலாம், குர்ஆன் ஓதி காட்டலாம், திக்ரு செய்யலாம் நிச்சயமாக. ஆனால் வீணான பேச்சு, என் வீட்டில் அது நடந்துச்சு, நான் அங்கே போய் ட்ரெஸ் வாங்கினேன், நான் இன்ன ட்ரெஸ் வாங்கினேன், இந்த சேலை இன்ன வேலை, இந்த பேச்சுக்களை தவிர்க்கணும். இந்த வீணான பேச்சுக்களை பேசாம தீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி நம்ம எவ்வளவு நேரம் இந்த பள்ளிவாசலுக்குள்ள தங்கி இருக்கிறோமோ, உதாரணமாக இஷா தொழுகைக்கு வர்றீங்க, தராவீஹ் தொழுகிறீங்க, அதில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் பள்ளிவாசல் இருக்கிறீங்க. இப்போ அல்லாஹ்ட்ட நீங்கள் துஆ செய்கிறீங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறீங்க, அல்லாஹ் இந்த பள்ளிவாசலுக்குள்ள நான் இருக்கும் காலமெல்லாம் எப்படிமா நியத்து வைப்பீங்க? இந்த பள்ளிவாசலுக்குள்ள நான் இருக்கும் காலமெல்லாம் ஈத்திகாஃபை நியத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இங்கே இருந்து போகிற வரைக்கும் உங்களுக்கு ஈத்திகாஃபுடைய நன்மை கிடைக்கும். அல்லாஹ் உங்களை பாராட்டிக்கிட்டே இருப்பான், மலக்குமார்கள் உங்களுக்காக துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஈத்திகாஃபுடைய நியத்தோட வந்து நீங்கள் துஆ செஞ்சீங்கன்னா அந்த துஆ அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஷா அல்லாஹ். ஈத்திகாஃபுக்கு என்னென்ன பாக்கியங்கள் இருக்குதோ அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். பாவங்கள் மன்னிக்கப்படும், நன்மைகள் எழுதப்படும், நிச்சயமாக கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும், துஆக்கள் அங்கீகரிக்கப்படும், எல்லா நன்மைகளும் இந்த கொஞ்ச நேரம் இஅ்திகாஃப் இருப்பதற்கும் கிடைக்கும். இந்த இஅ்திகாஃபுக்கு பேர் என்னமா? இந்த இஅ்திகாஃபுக்கு பேர் என்னமா? நஃபிலான இஅ்திகாஃப். இது நீங்கள் உங்கள் வீட்லையும் இருக்கலாம். உங்கள் வீட்டில் தொழுகிற இடத்துல போயிட்டு நீங்கள் தொழுக போகிறீங்க, அப்போ நீங்கள் சொல்லணும், அல்லாஹ் நான் இந்த தொழுகிற இடத்துல, நான் மஸ்ஜித்னு என்னமா அர்த்தம்? சஜிதா செய்யும் இடம் என்பதாக அர்த்தம். மஸ்ஜித்னு என்னமா அர்த்தம்? சஜிதா செய்யும் இடம். நம்ம இந்த பள்ளிவாசலுக்கு பேர் மஸ்ஜித், ஏன்னு இங்கே சஜிதா செய்கிற இடம் இருக்கு. உங்கள் வீட்டில் சஜிதா செய்கிற இடம்னு எதை குறிப்பிட்டு வச்சிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வீட்டு பள்ளிவாசல் இன்ஷா அல்லாஹ். புதுசாக ஒரு வீடு கட்டினீங்கன்னா, பெரிய வீடாக கட்டினீங்கன்னா நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ், என் வீட்டுக்குள்ளே ஒரு ரூமை பள்ளிவாசலுக்கே ஒதுக்குவேன் என்பதாக இன்ஷா அல்லாஹ். பள்ளிவாசலாக நான் கட்டுவேன் என்று என் வீட்டில் ஒரு ரூம் பள்ளிவாசல். அந்த ரூமுக்குள்ளே போனால் பள்ளிவாசலுடைய ஞாபகம் வரும். அந்த ரூமுக்குள்ளே போனால் கிதாப் இருக்கும், அந்த ரூமுக்குள்ளே போனால் ஹதீஸுடைய கிதாப் இருக்கும், குர்ஆன் இருக்கும். இப்படி அந்த ரூமுக்குள்ளே போனாலே தஸ்பீஹ் மணி இருக்கும். உள்ளே போயிட்டாலே பள்ளிவாசல் நினைப்பு வரணும். அந்த மாதிரி ஒரு ரூமை கட்டுங்க இன்ஷா அல்லாஹ். இனிமேல் யாராவது ஒரு வீட்டை கட்டினா இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கம்மா, இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்குமே தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படி நம்ம வீடு கட்டி முடிச்சிட்டோம், 3 ரூம் இருக்கு, 4 ரூம் இருக்கு, ஒரு ரூம் புழங்கப்படாமல் இருக்கு, அந்த ரூம் என்ன செய்யுங்க? பள்ளிவாசலாக ஒதுக்கிருங்க இன்ஷா அல்லாஹ். 2 ரூம் இருக்கு, புழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க எந்த இடத்தை தொழுகிறதுக்காக ஒதுக்குறீங்களோ அதை பள்ளிவாசலை நினைச்சுக்கங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி எதை பள்ளிவாசலாக நினைச்சு நீங்க ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துக்குள்ள போகும்போது நியத்து வச்சுட்டு போங்க, அல்லாஹ் இந்த இடத்துல நான் இருக்கும் நேரமெல்லாம் இஅ்திகாஃபை நியத்து வைக்கிறேன் என்று நியத்து வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அந்த நேரம் பூரா உங்களுக்கு என்ன செய்யுமா? இஅ்திகாஃபுடைய நியத்து கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், அந்த நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இந்த 3 வகையான இஅ்திகாஃப்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுக்காக இஅ்திகாஃப் இருங்க இன்ஷா அல்லாஹ். ஆண்களை பள்ளியில் வந்து இஅ்திகாஃப் இருக்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சூழ்நிலைகளை நீங்கள் அனுசரிங்க, சூழ்நிலைகளை அனுசரித்து உங்களுடைய இந்த வணக்கங்களை ஏற்படுத்திக்கங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய இந்த கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருந்து நிச்சயமாக லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அடைந்து மேலும் இந்த கடைசி 10 நாட்களில் அதிகம் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக அல்லாஹ்வை தொழுது வணங்கி இஸ்திக்ஃபார் செஞ்சு திக்ர் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை பரிசாக பெற்றுக்கொள்ள, நரகத்துக்கும் நமக்கும் இடையில நீண்ட இடைவெளி ஏற்பட்டு நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற, நரகத்திலிருந்து விடுதலை பெற இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் முயற்சி செய்ய அல்லாஹ் நல்லுதவி செய்யவானாக என துஆ செய்தவனாக நான் இந்த இன்றைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.